தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை பெற்று ஆட்சி அமைக்க முடியாமல் 4 நாட்கள் தவித்து வந்த நிலையில் திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சியில் உள்ள 5 எம்எல்ஏக்கள் தாவேக்கு ஆட்சி அமைத்திட ஆதரவு அளிப்பதாக உறுதியளித்தது. 113 உறுப்பினர்கள் இருக்கும் பட்சத்தில் ஆட்சி அமைத்திட கவர்னரை சந்தித்தார் தாவேக தலைவர் விஜய். ஆனால் 118 உறுப்பினர்கள் வரும் வரை ஆட்சி அமைத்திட முடியாது என நிராகரித்தார் கவர்னர். இந்த நிலையில் மேலும் திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற சிபிஐ, சிபிஎம், டிசிக மற்றும் ஐயுஎம்எல் கட்சியிடம் ஆதரவு அளிக்குமாறு தாவேக தலைவர் விஜய் கேட்டுக்கொண்டார். 3 நாட்களாக கூட்டணி கட்சியினர் உயர்மட்ட ஆலோசனை குழு நடத்தி இன்று நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக உறுதியளித்தனர். தற்பொழுது 120 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆட்சி அமைத்திட வேண்டும் என்று கவர்னரை சந்தித்தார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய். இந்த நிலையில் தஞ்சாவூர் மாவட்டம் திருநாகேஸ்வரத்தில் மகளிர் அணியினர் நாளை முதலமைச்சராக பதவியேற்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயை வாழ்த்தி பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர்.